நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. மகர ராசிக்கு உண்டான ராசி பலன். இந்த மகர ராசியில பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் 3 பாதம், திருவோண நட்சத்திரம் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம். இந்த 9 பாதங்களோட சேர்க்கை தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சுபமான நல்ல விதமான எதிர்காலம் இருக்கும். எல்லாருக்குமே ஓரளவுக்கு எந்த ஒரு தடைகளும் ஜாஸ்தி இருக்காது. ஓரளவுக்கு அனுகூலியமான வாழ்க்கை, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை சரியான நேரத்தில் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இதெல்லாம் அமையும். இது எல்லாமே தெய்வ ரீதியான அனுகூலியமும் தெய்வ ரீதியான விஷயங்கள் பலமாக இருக்கிற பட்சத்தில் மட்டுமே. பொதுவாக இந்த வருஷம் ஓரளவுக்கு ஜென்ரலாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும். பெருசாக மைனஸ் அப்படின்றது இருக்காது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். இப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. காரணம், அவங்களோட படிப்பு ரீதியில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்க சில விஷயங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிருப்பாங்க, அது இவ்வளவு நாள் நடந்திருக்காது. இந்த சந்தர்ப்பத்தில் அது நிறைவேற்றி கொள்றதுக்கு உண்டான தன்மை உருவாகும். அந்த தன்னோட எதிர்பார்ப்பு சரியானதுனாலே அவங்களோட கல்வி ரீதி பலப்படும். இது பெற்றோர்களும் கவனிக்கணும். தன்னோட குழந்தைங்க ஏதாவது கேட்டிருப்பாங்கன்னா அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதை பிளாங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இப்போ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால அவங்களோட அந்த சந்தோஷத்தும் பூரிப்புலையுமே அவங்களோட கல்வி ரீதின்றது சரியான ரீதி பலப்படும். உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அவங்களுக்கும் சரியான ரீதியில் அவங்களோட எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக முடித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ஒரு நல்ல அனுகூலியமான ஒரு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். அதேமாதிரி உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு தன்னோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு நல்ல விதமான அமையும். இந்த 2 விஷயங்களுமே அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கும். சந்தர்ப்ப ரீதியான விஷயங்களும் சரி, ரொம்ப நீண்ட காலமாக உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல அனுகூலியம் உண்டாகும். விவாக ரீதியில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல தரமான வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. இது எதிர்பார்ப்புகள் சரியான ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும். அதாவது நம்மளோட லெவல் வேற, எதிர்பார்ப்புன்றது வேற மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயம் இன்னைக்கு நிறைய மைனஸை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. உங்களோட லெவல் என்னவோ அந்த லெவலுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் இருந்தால் உங்களோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் ஒரு வாழ்க்கை ரம்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அப்போ ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை துணை அமையும், நிம்மதியான வாழ்க்கை அமையும். இந்த 2 விஷயமும் வாழ்க்கையில கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். இந்த 2 விஷயம் கிடைக்காம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தன்னோட வாழ்க்கையை இழந்து நிம்மதி இழந்து கிடைக்கிறதுக்கு உண்டான காரண ரீதி அதுதான். இல்லத்தரசிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலியமான ஒரு வாழ்க்கைன்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியிலிருந்து சிக்கல்கள் வெளியே வரும். ஏன்னா முதல்ல விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பொருளாதார விஷயங்கள்ல தான் சிக்கல் ஜாஸ்தி இருக்கும். அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரத்துக்கு உண்டான சந்தர்ப்பம் ஜாஸ்தி அமையும். பொருளாதார விஷயத்துல ஓரளவுக்கு சிக்கல். அதே மாதிரி எந்த அளவுக்கு பொருளாதாரம் வருதோ அந்த அளவுக்கு பிற்காலத்துல பொருளாதார விரயமும் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இது இல்லத்தரசர்கள், அதாவது உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு இந்த விஷயம் உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி நடக்கல அப்படின்ற பட்சத்துல அதுல தடைகள் ஜாஸ்தி உண்டாகும், பொருளாதார விரயம் ஏற்படும். ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த சந்தர்ப்பத்துல. அதே மாதிரி எந்த ஒரு விரயம் வருது, ஒரு செலவுகள் வருது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கவனமாக யோசித்து நிதானப்படுத்தி செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி வயோதிகர்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கண்டிப்பாக படுத்தும். உடல் ரீதியான தொந்தரவுகள் ஜாஸ்தி படுத்துறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். சரியான மருத்துவம், சரியான மருந்து உண்ணுதல், அதே மாதிரி இயற்கை மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வருஷம் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களோட உடல் ரீதியான தொந்தரவுகள்ல இருந்து வெளியில் வந்துடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எலும்பு சார்ந்த தொந்தரவுகள், இடுப்பு சார்ந்த தொந்தரவுகள், முதுகு தண்டுவடம் ரத்தம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி தொந்தரவுகளை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். சரியான மருந்துண்ணுதலும் தெய்வ ரீதியான வழிபாடுகளும் மிருத்யுஞ்சய ஜபம், சிவன் தரிசனம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி தொந்தரவுகள்ல இருந்து.
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம். ஆனால் நிம்மதியாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். ரொம்ப அருமையாக அமையறதுக்கு உண்டான சாಧ್ಯதைகள் தெய்வ ரீதியான அனுகூலியத்தினாலே உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தினாலும் நடக்கிறதுக்கு உண்டான சாಧ್ಯதைகள் கிடைக்கும். நமஸ்காரம்.